புலவர் திருமூலர் 606வது பாட்டு 606ல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தியானத்திலேயே இருந்து வந்து காதுக்குள்ளே நல்லா இசை கேட்குங்கிறார். காதுக்குள்ளே ஒரு இசை கேட்குங்கிறார். சினிமா பாட்டு மாதிரி இல்லை. இப்போ இந்த புதுப்படம் வணங்கலாம் வந்து பாட்டு சும்மா போட்டு 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 மொபைலில் காமிச்சிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ மொபைலை அமைத்து தூக்கி போட காதுக்குள்ள அப்படி அந்த ஆட்டம் தெரியும். ஹீரோ ஆடுறது, ஹீரோயின் ஆடுறது, ஜம்பன் ஆடுவாங்க. அந்த கையை இப்படி 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 வச்சுட்டு ஆடுவாங்க. பெண்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஆனால் நல்லாவும் இல்லை அதில். ஆனால் அதை வந்து காதுக்குள்ளே பாட்டும் கேட்கும், படமும் தெரியும். புரியுதா? அது சொல்கிறாரு, மணிகடல் யானை வார்குழல் மேகம் அணிமொண்டு தும்பி வளைவேசி கையாள் தனிந்து 7 நாதங்கள் தாமிவை 10ம் தென் பணிந்தவருக்கு அல்லது பார்க்க உண்ணாதே. கடவுளேன்னு சொல்லி தியானத்தில் உட்காந்தவனுக்கு காதுக்குள்ளே இதெல்லாம் நல்ல இந்த இசை தான் கேட்கும். சும்மா சினிமாவில் வந்து கண்ணாவுன்னான்னு பாடுறாங்க. பாட்டாததுக்கு ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு குளிச்சுக்கிட்டு போகிறேன். என்னென்ன குத்துப்பாட்டு கேட்டால் அவ்வளோதான். குத்துப்பாட்டுகளை கேட்டே இருக்காங்க. அது உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கும். ஹார்ட்டை போய் குத்திடும் கடைசியில். வேண்டாம். மாணிக்கமணி அசத்தம், மாக்கடல் கடல் இறைச்சல் ஓசை, இனிய புல்லாங்குழல் வாசிக்கிற யாழ், கார்மேகம், அழகிய வண்டு குங்கின்னு பாடு, சிறு தும்பி, சங்கு, பேரிகை, யாழ் இவை எல்லாம் இனிதான மெல்லிய இசை ஒளியை எழுப்புகின்ற 10 பொருட்கள். இதெல்லாம் இந்த 10 வஸ்துகள். இந்த 10 எழுப்பு மெல்லிய ஓசை பணிந்தவர்கள் பார்க்க ஒண்ணாது. இப்படி யார் கிடைக்குதுன்னா அப்படி கடவுளையும் தியானித்துக்கிறவருக்கு அது அழகான மெல்லிய அற்புதம். எவ்வளோ விஷயம் பேக்ரவுண்டு அது பிஜிஎம் வாங்க. காற்றின் ஓசை கேட்குறாரு சொல்கிறாரு, கடலின் ஓசைங்கிறாரு. இதெல்லாம் கலந்து வரும். புல்லாங்குழல், சங்கு இவ்வளோ இருக்கிறார். தியான நிலையில் இந்த மெல்லிசை காதில் ரிங்காரமிடும் என்பது பொருள். சங்கொலி, பேரிகை மரசு, யாழ், வீணை இசை, தனித்தல் நாதம், மெல்லியதாக ஒலிக்கும் ஓசை பணிந்தவர் தியானத்தில் அடங்கி வந்து கிடைக்கும். எல்லாம் கிடைக்காது. எல்லாருக்குமே இந்த சுண்டல் பாட்டு, இந்த குத்துப்பாட்டு இருக்குல்ல, அதுதான் கிடைக்கும். குத்துப்பாட்டு அதை கேட்டுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் காதில் கேட்க முடியாது. நீ அதெல்லாம் விலைக்கு தள்ளிட்டு மனது இறைவன்ட்டு செலுத்தி புருவமத்தியை பார்த்து தியானத்தில் அமர்ந்தால் இதை எல்லாம் கேட்கும் என்கிறார் தெய்வப்புலத்தின். பிடிச்சது சப்ஸ்கிரைப்.